ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எப்பயும் போல் நம்ம ஃப்ரீ ஃபயர் தான் விளாட போகிறோம். மறக்காமல் நம்ம குக்கிங் அண்ட் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிடுங்க. நம்ம ரொம்ப கம்மியான ரேங்க்னாலே நம்மளை யாருமே சப்ஸ்கிரைப் லைக் பண்ண மாட்டேறாங்க. ஏன்னா நம்ம ரொம்ப 3 மாதம் 4 மாதமாக நம்ம ஹீரோய்க்கு அடிச்சு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தான் ஹீரோய்க்கு அடித்தேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீ ஃபயருக்குள்ளேயே வராதனால 2 சீசன் முடிஞ்சு நம்மளை சிஎஸில் கோல்டு கிடைக்க விட்டானோ. அதனால நம்ம யூடியூப் ஆரம்பித்தோடனே நம்மளை எவனுமே சப்ஸ்கிரைப் லைக் பண்ண மாட்டேறீங்க. அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிடுங்க. அப்புறம் விஜய் பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அஜித் பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள், 2 பேரையும் பிடிக்குன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ரவுண்டே நம்ம ஆடிட்டுருப்போம். நம்ம நம்ம டீம்மேட் ஒரு கில் அடித்து கிளியர் பண்ணுவார். அடுத்தது பார்த்தா திடீர்னு இன்னொருத்தர் இனிமே வந்து அடிச்சிருவான். டக்குன்னு நம்ம டீம்ட்டு ஒருத்தர் நாக்காயிருவார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஜோன் ஒவ்வொருத்தரும் ஃபைட்டு போடுவார். அங்கே அவர் ரொம்ப ட்ரை பண்ணுவார். ஆனால் இனிமே மேலே குதிச்சு அடிச்சுட்டு இருந்தனால டக்குன்னு ஃபஸ்ட் ரவுண்ட் நம்ம தோற்றுருவோம். செகண்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டஸ்டிக்கில் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் ஒரே ஒரு நிஞ்சா ஸ்டார் எடுக்கலான்னு போய் கிரேனேட் எடுக்கலாம் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நிஞ்சா ஸ்டார் எடுத்துக்கலான்னு. ஏன்னா என் பிரதர் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தான், ஒர்க் ஆனிச்சு. அதனால் நானும் எடுத்து பார்த்து விளையாடலான்னு நினச்சேன். சரின்னு எடுத்தேன். என் பிரதரே ஏசிச்சிட்டான். அவன் ஏன்னா வந்து ரொம்ப கம்மியான லெவல்னால நானும் ஹீரோய்க்குள்ளே ஏஸ் அடிச்சிருக்கேன். ஏஸ் அடிக்கிறதுன்னு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதை வந்து சொல்லி என்கிட்ட பெருமை பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நம்ம கிராண்ட் மாஸ்டர் இல்லை மாஸ்டர் பிளேயர் யாராச்சும் இருந்தீங்கன்னா, இல்லை ஹீரோய் பிளேயர் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம கரீனா ஐடிக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க. நான் கன்ஃபார்ம் அக்செப்ட் பண்ணுவேன் ரெக்வெஸ்ட்டை. நம்ம நிஞ்சா ஸ்டார் போட்டால் திடீர்னு அது போய் அவன் அங்கே இருக்கான்னு போட்டால் நம்ம அது போய் செலுத்திட மாட்டேங்கும். நம்ம இந்த மேட்ச்னா முடிஞ்சு நான் ஒரு மேட்ச்சை போட்டோம். அது வந்து நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எடுத்து வீடியோ போடல. அதில் பார்த்தா திடீர்னு ஹேக்கரே வந்துட்டான். அப்போ தான் அவன் வந்து பொட்டுன்னு முடிச்சிட்டான். இந்த மேட்ச்சில் இல்லை, அது வந்து அந்த மேட்ச்சில் நாங்கள் ஹேக்கர் ரிப்போர்ட் பண்ணலான்னு தான் பார்த்தோம். வேணாம் அப்படின்னு பார்த்தா அவன் எங்களை 4வது ரவுண்டில் அசால்ட்டாக முடிச்சிட்டான். அடுத்து நம்ம இந்த ரவுண்டில் பார்த்தா அவனு 2 ரவுண்டு ஜெயிச்சிட்டானோ. நான் ஏம் புள்ளி எடுக்கலான்னு பார்த்தேன். இந்த இதில் ஃபேக்ட்ரியில் ஏம் புள்ளி எடுக்க வேணான்னு இது ரிப்பீட் கொடுத்துட்டு உட்பேக்கர் எடுத்துகிட்டு ஒரு குளோபால் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த இடத்துல தான் தரமான சம்பவமே இருக்குது. நம்ம பாட்டும் போயிட்டுருப்போம். இனிமேல் எங்கிட்ட வந்துட்டு பண்ணுவோம். என்னாச்சும் வரான்னு செக் பண்ணுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சரியாக நான் கடிச்சிடுவான். நானும் குளோபாலை போட்டு ரீலோட் பண்ணிட்டு மெடிக்கேட் போட்டுட்ருப்பேன். எவன் வரான்னு பார்த்துருந்தேன். கரெக்டாக அங்கே ஒருத்தன் வந்துக்கிட்டு இருந்தான். அடிக்கலான்னு பார்த்தேன். நான் இங்கே போய் கரெக்டாக இருந்துக்கிட்டு எங்கே வரான்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நம்ம டீம்மேட் ஒருத்தன் தான் கடிச்சிருக்கான். ஆனால் ரிவ்யூ பண்ண பார்த்தா நம்ம கில்லு கிளியர் பண்ணிட்டான். அங்கே ஒருத்தன் வைப்பான், பொட்டுன்னு அடித்து நம்ம அவனை நாக் பண்ணிடுவோம். இங்கே ஒருத்தன் இருப்பான். நம்ம ஒரு கில்லு கிளியர் எடுத்தோடனே திடீர்னு என்னாச்சுன்னு தெரில, நம்ம ஸ்கோப்பை போட்டு அழுத்திட்டு இருந்தோடனே நம்ம ஃபோனை விட்டு வெளில வந்தது. திடீர்னு மறுபடியும் உள்ளே போய் ஆடினா அதுக்குள்ளே நம்மளை முடிச்சுட்டு பண்ணுவோம். ஜஸ்ட்டு மிஸ் அந்த ரவுண்டே நம்ம ஜெயிச்சிருக்க வேண்டியது. இங்கே ஒரே ஒரு டீம் மட்டும் தான் இருப்பான். அவனை எப்படியாச்சும் அடிக்கணும்னு நம்ம டீமை ட்ரை பண்ணுவார். நம்ம டீமெட்டு அவன் அசால்ட்டாக டவுன் பண்ணிட்டு போயிடுவான் தாம்சன் வச்சுக்கிட்டு. வெறும் 2 பேர் தான். ஜஸ்ட்டு அந்த ஒரு ரவுண்டு போயிட்டு அவனை 3க்கு நம்ம முட்டை வந்துருக்கோம். ரொம்ப கஷ்டமாக போயிட்டு வேறு வழியே இல்லாமல் மறுபடியும் உட்பகர் எடுத்தோம். உட்பகர் எடுத்துகிட்டு 3 குளோபால் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்டாரும் ஒரு கிரேனேட் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம். அவனோட டீமில் நல்லா ப்ரோ பிளேயராக இருப்பானுவோம். நம்ம டீமில் பார்த்தா 2 பாட்டு பிளேயர் தான். பாக்கி ஒரே எனக்கு முன்னாடி போகிறான் ஒருத்தன் மட்டும்தான் கொஞ்சமாச்சும் அடிக்கிறான்.
நம்மளை பார்த்தா திடீர்னு ஒருத்தன் அடிச்சிருவான். எங்கே இருந்துன்னே தெரியல. பார்ப்போன்னு பார்த்தா ஒருத்தன் திடீர்னு க்ரோஸாக வச்சு ஸ்கோப் போட்டு அடித்து முடிச்சிருவான் அழுத்தி பிடிச்சி. நம்ம டீம் மட்டும் அங்கே ஒருத்தன் டவுன் பண்ண பார்ப்பான். டவுனும் பண்ணிட்டான். நம்ம டீம்லேயும் அதே மாதிரி இன்னொருத்தவன் டவுன் ஆயிடுவான். திடீர்னு ஏதோ ஒரு ஃப்ளாஷ் க்ரீஸை இதை போட்டுருவான். நம்ம ஒருத்தன் ஒரு டீமேட்டை போட்டுன்னு ஒருத்தவனை நாக் அடிப்பான். இன்னொருத்தவன் நாக்கலான்னு பார்க்குற மேட்சே முடிஞ்சுது. அடுத்த மேட்சை போடுவோன்னு அந்த மேட்ச்சில் தோற்றது. நம்ம அடிச்சு எவனோட ஜெயில இந்த மேட்சில் தான் ஒரு தரமான சம்பவமே. இன்னொருத்தனை நாக் டவுன் மறக்காம பாருங்க. இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருப்பான். ஒரு கிலோ அடிச்சிருவோம். போயிடுவோம். இங்கே நிற்போம். எங்கே எனிமி இருக்குன்னு கரெக்டாக இருக்கும். அப்புறம் திடீர்னு இதில் அடிச்சிட்டு திடீர்னு வெளில வந்துட்டு அந்த கோடா போகிற மறுபடியும் போய் பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ஸில் அந்த ரவுண்டு மட்டும். அப்போ வந்து உட்பேக்கர் வச்சு மண்டையை எடுத்துருப்பேன். ஜஸ்ட் மிஸ்ஸில் அது ஒரே ஒரு எனிமி இருப்பான். ஒருத்தவனை நாக்கு இங்கே ஒரே ஒரு எனிமி இருப்பான். நம்ம டீம்மேட் அடிக்க பார்ப்பான். அவனே கஷ்டப்பட்டு அவன் டீம்மேட் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவனை அடிச்சுட்டானோ. ரொம்ப கடைசியில் பார்த்தா இந்த ரவுண்டு அவனை அடிச்சிட்டானோ. திடீர்னு அவனை ஒரு கில் அடிச்சிருவோம். அதாவது ஓசிகள் டீம்மேட் அடிச்சிருவான். அப்படின்னு ஒரே ஒருத்தவன் தான் இருப்பான். நம்ம டீமில் ஒரே ஒருத்தவன் மட்டும்தான் அடிக்கிறான். இன்னும் நானே இன்னொரு மற்ற 2 பேரும் பாட்டாக இருக்கானோ. நம்மளால ஒன்றுமே பண்ண முடியல. இன்னும் டீமில் பார்த்தா நல்லா 2 பேரும் அடிக்கிறானோ. இன்னும் 2 பேரும் இது ஸ்னைப்பர் பிளேயராக இருக்கானோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கன்று எடுக்கலாம்னு சூஸ் பண்ணி வச்சுருப்போம். நாங்கள் போய் அடிக்கலான்னு போவோம். உட்பேக்கர் எடுத்துக்கிட்டு எங்கே இருக்கானே தெரியாது. அதுக்கே காசு நான் அடிச்சிட்டு இருப்பாங்க. ஒருத்தவனை டக்குனு இன்னொருத்தன் அடித்து முடிச்சிருவோம். நானும் எங்கேருந்து அடிச்சுக்கிறான்னு பார்த்தா அங்கே ஒருத்தன் அழகாக என்னை உட்காந்துக்கிட்டு போட்டு ஒரு நைஸாக அடிச்சிருக்கான். தானே அதே ஆரம்பிச்சு நம்ம கண்ட்ரோல் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக அதுக்குள்ளே நம்ம டீம்மேட்டு அங்கே இன்னொருத்தவங்க நாக் டவுன் பண்ண நாக் டவுன் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே நம்ம டீம்மேட்டில் ஒருத்தவன் நாக் ஆகி டக்குன்னு ரெட் கலர் சிம்பிள் டக்குன்னு அவனுக்கு ஒரு அடியை போட்டு அவனை ஒருத்தவனை நாக்கு அடிச்சிருவேன். அதுக்குள்ள அவனும் நம்ம டீம்மேட்டை உள்ள தூக்கி போட்டு எல்லாம் 2 பேரும் உள்ளே வந்துடுவானு. நம்ம டீம்மேட் ஒருத்தவனை நாக் பண்ணிட்டு இன்னொருத்தவங்க கொடுக்கணும்னு பார்த்துருக்கு. நம்ம மண்டையில் வச்சு முடிச்சிடணும். கடைசியில் பார்த்தா அந்த ரவுண்டே அவனு வின் ஆயிரும். மேட்ச் அந்த வின் ஆயிரும். நல்லா பார்த்துட்டான். அங்கே வீட்டு மேலே தான் இருந்தானே. அதான் கரெக்டாக நான் பார்த்துட்டு இருந்தேன். எங்கே இருக்கானான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நம்ம டீம்மேட்டை ஒருத்தவன் நாக் பண்ணிடுவான். சரி உள்ளே போவேன். எங்கேயும் இல்லை. எங்கே இருப்பான். நல்லா மேலே போய் பார்த்தேன். ஜோன் வேறு இருந்தால் இங்கே தான் இருக்கான். அவனையும் அடித்து ட்ரிபிள் டேக் டவுன் ஆக்கிட்டேன். டபுள் டேக் டவுனா. அதனால் நம்ம 2வது ரவுண்டும் நம்ம தான் எமௌண்ட்டை போட்டு அவனோட ஏற்படுத்திட்டு இருந்தோம். மூணாவது வாட்டி வந்தாச்சு. இந்த வாட்டி நம்ம உட்பேக்கர் எக்ஸாம்பி எடுத்துகிட்டு ஒரே ஒரு நிஞ்சா ஸ்டார் எடுத்துகிட்டு ஒரு மஷ்ரூம் எடுத்துகிட்டு போயிடுவோம். அதுக்குள்ளே இங்கே எவன் போட்டானே தெரியல. இந்த சூறாவளியை போட்டு வச்சிருவானோ. நானும் இதனா செக் பண்ணிட்டு கரெக்டாக வந்துடுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட் இங்கே இதுக்குள்ளே சும்மா சுற்றி விளையாடுதானோ. அதில் எனக்கு சுத்தமாக தெரியல. நம்ம இது ரிலீஸ் ஆனது திடீர்னு பார்த்தா இங்கே இறங்கினேன். இந்த இடத்துல தான் நம்ம டீம்மேட் ஒரு சரியான இதை கொடுப்பானோ. நான் திடீர்னு போயிட்டுருப்பேன். திடீர்னு எக்ஸாம்பி எடுத்துகிட்டு போயிட்டுருப்பேன். இங்கே திடீர்னு ஒருத்தன் அவன் என்னை அழுத்தி பிடிச்சி நாக் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் நம்ம டீம்மேட் பார்த்தா வேலையை மட்டும் பாருங்க. நம்ம டீம்மேட் அதுக்குள்ளே நம்மளை சாவடிச்ச கூட நம்ம சாவடிச்சானா அவனே நம்ம டீம்மேட் ஒரு கில் அடிச்சிருவான். அடுத்து இன்னொரு டீம்மேட் இன்னொருத்தவனையும் நாக் அடிச்சிருவான். டபுள் நாக் டவுன் ஆயிரும். இன்னொருத்தவன் வரும். அவனையும் ஓசிகள் நம்ம இந்த டீம்மேட் அடிப்போம். அடுத்து அந்த டீம்மேட் அடிச்சிருவான் ஓசிகளை. எனிமின்னு ஒருத்தவன் தான் இருப்பான். எங்கே ஒழிஞ்சிட்டு இருந்தான்னு தெரியல. டக்குன்னு நம்ம டீம்மேட்டை பார்த்தோன்னே போட்டு அடித்து முடிச்சிருவோம் மேட்சையே. இன்னும் ஒரு ரவுண்டு தான் இருக்குது. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம இல்லாதனால நம்ம டீம்மேட்டு தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கானோ. கடைசி ரவுண்டு. நான் செத்துட்டனால என்கிட்டயும் அவ்வளோவா காசு இல்லை.
ஒரே ஒரு ஏஎம்டபிள்யூ எடுத்தேன், அதுக்கே காசு காலியாயிட்டு. அதுக்குள்ளே நம்ம டீமெட் ஏதாச்சும் கொடுப்பானான்னு பார்த்தா நம்ம டீமெட்டு ஒன்றும் தரல. ஏன்னா அவனுங்களுக்கே 2 கன் தான் வாங்குற மாதிரி இருந்துச்சு. சரி நம்ம தான் ஸ்னைப்பர் பிளேயர் ஆச்சுன்னு வந்துட்டேன். வெறும் ஒரே ஒரு ஏஎம்டபிள்யூ தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி எதுக்கு இதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இங்கே அழகாக நின்றுக்கிட்டு இருந்தேன், அதை ஏற்றிட்டு இருந்தேன். திடீர்னு எய்ம் எங்கே இருக்கான்னு பார்த்தேன், கரெக்டாக அங்கே மேலே இருந்தான். நான் கரெக்டாக இப்படியா போய் கரெக்டாக நான் எனக்கு கிடச்ச ஒரு M53 எடுத்துகிட்டு இனிமேல் ஸ்கோப் போடுவேன், பொட்டுன்னு அடிப்பேன் மண்டையிலேயே. ஒரு சின்ன அடியில் தப்பிச்சிருவான், இன்னொரு அடி அடிப்பேன் நாக் டவுனு. அதுக்குள்ளே பார்த்தா அங்கே 2 பேர் பண்ணுவோம் போல். திடீர்னு ரிவ்யூ பண்ணி விட்ருவான், மறுபடியும் அவனை அடிச்சுப்பேன், அது படலை, ஜஸ்ட்டில் இன்னொன்று வாட்டியும் அடிப்பேன், படலை. எப்போன்னு பார்ப்பேன், ஏன்னா அது வந்து இதனால் பொட்டுன்னு அடிக்கலான்னு பார்ப்போம், அவன் டக்குன்னு இறங்கிட்டான். அவன் அடிக்கலான்னு பார்த்தா பொட்டுன்னு அடிச்சிட்டேன். 2வது எனிமி இருப்பான், அவன் அங்கே இருக்கான். அதுக்குள்ளே அவனை ஜோனே நம்மளுக்கு கிளியர் கொடுத்துருவோம். அடுத்து M53 எடுத்துகிட்டு அந்த ஒருத்தவனை இருப்பான், திடீர்னு போவேன், வந்துட்டு இருப்பான், நல்லா தெரிஞ்சிடும் எனக்கு. வந்தான் பொட்டுன்னு அழுத்தி பிடிச்சி மேட்சே முடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருப்பான், இவனையும் அடித்தாச்சு. நம்ம டீமெட்டு 2 பேரும் அடித்து மேட்சே ஜெயிச்சிட்டோம். கடைசியில் பார்த்தா எப்பயும் போல் நம்ம தான் ஃபஸ்ட்டு. போன மேட்ச் மாதிரி தோக்காமல் இந்த மேட்ச் அசால்ட்டாக ஜெயிச்சிட்டோம். ஏன்னா இந்த மேட்ச் நம்ம டீமெட்லாம் கொஞ்சம் மேட்சும் ப்ரோவாக இருந்தாலும் அடுத்த மேட்ச்சு போட்டான். அதுக்குள்ளே அவ்வளோதான். அடுத்து நம்ம இன்னும் 3வது மேட்சும் போட ஆரம்பிச்சிடுவோம். இந்த மேட்ச்சில் தான் நம்ம அழகாக போயிட்டுருப்போம். அங்கே நம்ம டீமெட்னா டக்கு டக்குன்னு அடிச்சிட்ருப்பானுவோ. இங்கே ஒருத்தன் இருப்பான், அவன் லைட்டாக டேமேஜ் கூட. அப்போ நம்ம டீமெட்டுக்கு நம்ம கண்ணு முன்னாடி எனக்கு தின்னு பார்த்தா ஒரு எனிமி இருப்பான், இங்கே ஒரு எனிமி இருப்பான். நான் அவனை கவனிக்காமல் இருந்துட்டேன், அதனால் ஓரியன் வேறு டக்குன்னு அடிச்சிட்டேன். 2வது எனக்கு கொஞ்சம் ஓரியனை சுத்தமாக பிடிக்காது, கொஞ்சம் அதான் கொஞ்சம் இது நம்மளுக்கு ஓரியனை கொஞ்சம் பிடிக்காது. அதுக்குன்னு ஓரியனை பிடிக்கல அவனுக்கு. சரி ஒன்று நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம் என் தயவு செஞ்சு. அந்த டீமில் 2 பேரும் ஓரியன் தான். இந்த மாதிரி மேட்ச் போயிட்டு இருக்கும்போது நம்ம டக்குன்னு டஸ்டிக் எடுத்துகிட்டு ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல 4வது ரவுண்டு கொடுத்தா அசால்ட்டாக நம்ம இந்த ரவுண்டில் ஜெயிச்சிடலாம். ஏன்னா இது வந்து நம்ம ஸ்னைப்பருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னன்னே தெரியல, இங்கே ஒரு டயர் இருக்கும், எங்கே இருக்குன்னே எங்களுக்கு தெரியல. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரில, எனக்கு ஏதாச்சும் இதாகிட்டுனா என்னன்னே தெரில. என் டீம் மட்டும் நான் அதில் ஜம்ப் பண்ணுறனோ. சரி நம்மளும் குச்சி பார்க்குறேன், ஏறவே மாட்டேது. பொட்டுன்னு அடிக்கணும், டக்குன்னு ஏறுது. அப்புறம் இங்கே இருந்த டயருங்கிறான்னு செக் பண்ணிட்டுருக்கேன், அங்கேயும் இல்லை. அப்புறம் இன்னொன்று ஜம்ப் பண்ணுறேன், அப்போ தான் தெரியுது இது டயர்னால் எங்கே இருக்குன்னே நம்மளுக்கு தெரியல. அதுக்கு ஒன்று நம்ம ஃபோன் ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருந்திருக்கணும். அங்கே ஒரு எனிமி இருப்பான், அவனை அடிக்க பார்ப்போம், நம்மளே அடிக்க ட்ரை பண்ணுவோம். என்னமோ திடீர்னு நம்மளுக்கு மெடிக்கேட்டே போடாமல், எப்பயும் போல் மெடிக்கேட்டே போடாமல் லைஃப் ஏறிடும். திடீர்னு பார்த்தா நம்மளை சைடில் ஏதோ ஒருத்தன் அடிச்சிடுவான். நம்ம டீம் மட்டும் நம்மளுக்கு இன்னொருத்தவனும் நாக்கு. என்னன்னே தெரில, எவனாச்சும் ஹேக்கர் இருக்கானான்னு தெரில. எனக்கு எந்த பயிலையும் என்னால் பார்க்கவே முடியல. நம்ம கடைசியில் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சேன். அதுக்குள்ளே நம்ம ஒரு டீம் மட்டும் தான் இருக்கானுவோ. நானும் மற்ற 3 பேர் நாக்கு. இந்த ஒத்தால அந்த 2 பேரும் நாக்கு பண்ணுவான், அடிச்சிருவான், ஒத்தால் அடிச்சிருவான். இன்னும் ஒத்தால் தான் பார்த்து ஆடுறானுமே. என்னையும் அடிச்சதுன்னு பார்த்தா சைட்லேருந்து இங்கே அடிச்சிருக்கான். அடுத்து அதுக்குள்ளே நம்ம டீமெட்டை போய் பார்க்கலான்னு பார்த்தா நம்ம டீமெட்டை அதுக்குள்ளே பார்த்தா நம்ம டீமெட்டை அடிச்சிருவானுவோ. ஒருத்தவன் தான் ஜஸ்ட்டில் தான் அடிச்சிருப்பானுவோ. இந்த இதில் தான் தரமான ஆட்டமே இருக்குது. நம்ம ஒரு MP40 எடுத்துகிட்டு போவோம், MP40 ஒரு கிரனேட்டை போயிட்டுருப்போமா. திடீர்னு பார்த்தா எனக்கு என்ன வந்துச்சுன்னே தெரியல, சரியாக வெறி வந்துட்டு நம்ம 2 ரவுண்டு தோத்துட்டோன்னு.
நமக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் வந்த வெறி கூட எனக்கு இப்போ இது அப்போ வர கூட இப்போ வந்துடுச்சு. இப்போ அதிகமாக இருந்துச்சு. நானும் இந்த வாட்டி கன்ஃபார்ம் அடிக்கணும்னு கஷ்டப்பட்டு அடித்தேன். ஏன்னா நீங்களே பாருங்களேன், நம்ம இங்கே அசால்ட்டாக அடிக்கலான்னு பார்த்தா நம்ம டீம் இது பண்ணிடுவான். டக்குன்னு கிரெனேட்டை தூக்கி போடுவேன். வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். டக்குன்னு ஒருத்தவனுக்கு டேமேஜ் விழுந்துட்டு அவனை மேலே ஏறி போட்டுன்னு ஓரியனை நாக் பண்ணிவிடுவேன். டப்புன்னு ரிவ்யூ பண்ண ஒருத்தவங்களை இங்கே நாக் அடிப்பேன். அடுத்து அங்கே ஒருத்தவனை முடிச்சிடுவேன். இப்போ நம்ம டீமெட்டு வேறு எழுப்பி வைப்பேன். சரி இங்கே இங்கே ஒருத்தன் 2 பேரும் வந்து நம்மளை அடிச்சிடுவோம் பொட்டுன்னு. நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்படின்னு பார்த்தா நம்ம 2 கிலோ அடிச்சிருப்போம். அதையும் ரிவ்யூ பண்ண போவானுவோ, நம்மளையும் அடித்து முடிச்சிருவானுவோ. நம்மளுக்கு கில்லும் விழுவாது, 1 கில்லும் விழுந்துடும் நம்மளுக்கு. நம்ம எப்படி அடித்தான்னு பார்த்தா மண்டையே முடிச்சிருப்பான் தப்பு தவறி. அடுத்து நம்ம டீமெட்டு தான் அடிப்பானுவோ. ஒரே ஒருத்தன் தான் இருப்பான் இந்த வாட்டியும். ஏன்னா இந்த வாட்டியும் நம்மளுக்கு பாட்டாக தான் இருக்கானுவோ. இன்னொருத்தன் பின்னாடி வந்து நம்ம டீமெட் பின்னாடி வந்து அடிச்சிட்டான். 3வது அவனுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு MP40 எடுத்துகிட்டு 3 குளோபால் எடுத்துகிட்டு ஒரு கிரனேட் எடுத்துகிட்டு ஒரு பவர் போட்டு ஒரு இன்ஜெக்டர் எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்போ தான் கொஞ்சம் லைக் பண்ணி ஷேரும் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகி நானும் நிறையா வீடியோ போட்டுட்ருப்பேன். இதேமாதிரி நான் ஏஸ் அடித்த வீடியோ கூட ஒரு வாட்டி போட்டேன். அதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஏஸ் வீடியோ. அது முதல்ல இது வந்து எனக்கு ஸ்க்ரீன் டிஸ்பிளேயில் இருந்துச்சு. அதை எடுத்து நான் போட்டுட்டேன் ஹைலைட்ஸில். அதுக்குள்ளே பார்த்தா நம்ம டீமெட்டில் ஒருத்தோம்னாக்கா அதுக்குள்ளே நம்ம 2 பேரை முடிச்சிடுவோம். 2 பேர் இருக்காங்க, நம்ம டீமேட்டே முடிச்சிடுவானுவோ. நான் சும்மா ஒரு கிரனேட்டை தூக்கி போடுவேன். ஏன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம், அந்த ரவுண்டையும் நம்ம ஜெயிச்சாச்சு. யார் அடிச்சதுன்னு பார்த்தா ரவின்னு ஒரு ப்ரோ தான் அடிச்சிருப்பாரு. அடுத்த வாட்டி நம்ம ஒரு MP40 AMWன்னு எடுத்துகிட்டு போவோம் கிரனேட்டு குளோபால்னு. ஏன்னா நம்மளுக்கு MP40க்கு AMWக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா MP40 அழுத்தி பிடிக்க கரெக்டாக இருக்கும், AMW நாக் டவுன் ஸ்னைப்பர் அடிக்க கரெக்டாக இருக்கும். AMW அடிச்சுட்டு 150 அடித்தாலும் ஹெட்ஷாட் அடித்தா நம்ம AMW வச்சா முடிச்சிடலாம். அதே நம்ம 150 அடித்தா MP40 எடுத்துகிட்டு அழுத்தி பிடிச்சா முடிஞ்சிச்சு மேட்ச்சு. அந்த மாதிரி தான் நானும் நினச்சிட்டு போயிருப்பேன். டக்குன்னு மேலே போய் அடிச்சிருவானோன்னு நம்ம டீமெட்டு பார்த்தா மேலே போயிட்டான். போட்டோன்னு அவனுக்கு ஒரு அடியை போட்டானோ. நான் கிரனேட்டை தூக்கி போட்டேன். தப்பி தவறி அவன் அங்கே இல்லாமல் போயிட்டானுவோ. நானும் எங்கே இருக்கானோன்னு பார்த்தா கரெக்டாக இங்கே வந்துட்டுருக்கானுவோ. நானும் பார்த்தா பொட்டுன்னு அடியை கொடுத்தேன். ஒருத்தவனுக்கு சரியான டேமேஜ். இன்னொருத்தன் அடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள நம்மள அடித்து முடிச்சிட்டானுவோ. அதுக்குள்ளே எதையோ தூக்கி போட்டுருவானுவோ. இன்னும் அந்த ஓரியன் பையனை நான் முடிச்சேருவான். எப்படி அடிச்சான்னு பார்த்தா இங்கே ஒருத்தன் டஸ்டிகில் வச்சுட்டு இருந்திருப்பான் போல். என்ன இந்த ஓரியன் பையன் அடித்தோடனே அவன் ஓசியில் அடித்து நம்மளுக்கு கில் எடுத்துட்டான். இங்கே பார்த்தோன்னா ஒரே ஒரு எனிமி தான் இருப்பான். நம்ம ஒரு ரவுண்டு அவனுக்கு 3 ரவுண்டுன்னு ஆயிருக்கும். இங்கே ஒரே ஒரு எனிமி. இங்கே இப்போன்னு பார்த்தா நம்மளுக்கு வேறு இந்த டவர் ஒழுங்காக நெட்டு கிடைக்காம போயிடும். திடீர்னு என்னாச்சுன்னே தெரியல. நம்ம கரெக்டாக டவர் கிடைக்கல.